தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வித இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உதவும் மனப்பான்மை உள்ளவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோமா? மற்றவர்களுக்கு இரங்கும் மனம் நம்முள் காணப்படுகிறதா? தேவன் நம்முடைய பரிதாப நிலைமையை கண்டவராக நம்மீது மனம் இறங்கி அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி நம்மை அவரோடு ஒன்றிணைத்து கொண்டார். நம் வாழ்வில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையின் அன்பு நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு இரங்கும் குணம் கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? நம் குடும்பத்தின் சகோதர சகோதரிகளுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? யாக்கோபு 2:15-16 ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமல் அனுதர ஆகாரமில்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரங்களை பெற்றவர்களாக, தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் ஈவுகளை மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக உதவி செய்வோம். தேவன் நமக்கு வல்லமையையும் பலத்தையும் கிருபையையும் அருளுவார். சகோதர சிநேகம் உள்ளவர்களாக ஒரு மனதோடு தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்து அவர் காட்டும் பாதையில் நடப்போம். சுத்த இருதயம் கொண்டவர்களாக அவருடைய வார்த்தையை தினம்தோறும் தியானித்து பரிசுத்தத்தில் நிலைத்து நின்று சத்தியத்தோடு உண்மையோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். ஆமீன்.